நீங்க வந்து சும்மா சர்வசாதாரணமா ஒரு சாதாரண பையன்ட்டு இவ்வளவு பணத்தை நீங்க கேட்க முடியாது. பணக்காரன், அவன்கிட்ட பணம் பின்புலம் இருக்குது, அவனோட வருமானம் எவ்வளவு வருதோ அதுல இருந்து ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் தான் நீங்க கேட்க முடியும் சட்ட ரீதியா. ரைட்டா? அப்ப பணம் இருக்கிறவன் கொடுத்துதான் ஆகணும் அவன் செய்யற தவறுக்கு. இந்த மாதிரி நடந்தாதான் வெளிநாடுகள்ல ஆண்கள் ரொம்ப பயப்படுவாங்க. பாலியல் தொழிலாளிட்ட போற ஆண்கள் கூட ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. இன்ஃபேக்ட் நான் இது அடல்ட் கண்டென்ட், தயவுசெய்து இந்த காணொலியை சின்ன குழந்தைங்க பார்க்காதீங்க, இப்பயே ஓடிடுங்க. சென்சிட்டிவானவங்களும் பார்க்காதீங்க. இங்க இருக்கிற வெள்ளக்கார ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாலியல் தொழிலாளிட்ட போனாங்கன்னா மோஸ்ட்லி பெரிய பெரிய பணக்காரங்க அவங்க பயன்படுத்தின ஆணுரைய அவங்களே எடுத்து முடிச்சு போட்டு கட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஆணுரையில இருந்து அந்த விந்து எடுத்து அவ குழந்தை பெத்துறக்கூடாது. ஏன்னா குழந்தை பெத்துட்டான்னா இவருக்கு ஆப்பு. டிஎன்ஏ டெஸ்ட் மூலியமா ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா இவர் காசு கொடுத்து தான் ஆகணும். அவரோட வருமானம் எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து இவ வாங்கி தான் ஆகணும். அந்த குழந்தைக்கு 18 வயசு வர வரைக்கும் அவ வாங்கிட்டு தான் இருப்பா. அப்ப இந்த மாதிரி ஒரு பயம் நம்ம ஊர் ஆண்களுக்கும் வரணும். சும்மா போற போக்குல ஒவ்வொரு பொண்ணுகளையும் ஏமாத்தி தயவு செய்து இதை நார்மலைஸ் பண்ணாதீங்க. நம்ம ஆம்பளைங்க ஒரு காரியம் நடக்கணும்னா எப்படி பொய் சொல்வானுங்க பெத்த தாய்க்கே தெரியும். ஒரு தாய்க்கே தெரியும் தன் மகனுக்கு ஒரு விளையாட்டு ஜாமான் வேணும், கம்ப்யூட்டர் கேம் வேணும், பிளே ஸ்டேஷன் வேணும், என்னென்ன பொய் சொல்லி அதை பெற்றுக்கொள்ளணும்னு உங்களுக்கு தெரியும். அப்ப ஒரு பொண்ணை மடக்கணும்னா எப்படி எல்லாம் பொய் சொல்லி மடக்குவான்னு தெரியும். உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. காதல் பண்ண ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் தெரியும் ஐ லவ் யூன்ற அந்த வார்த்தை சொல்ற வரைக்கும் அவன் எப்படியெல்லாம் சொல்லி நம்மளை மயக்குவான்னு எல்லாருக்குமே தெரியும். தயவு செய்து இதெல்லாம் இல்லைன்னு சப்பா கட்டி ஆம்பளைங்களை குளோரிஃபை பண்ணாதீங்க. பீரியட். அதால இதை தயவு செய்து புரிஞ்சுட்டு கொஞ்சம் உங்க கருத்துக்களை தெரிவிங்க. வாட் ஜாய் டிட் வாஸ் அமேசிங். ஐ சப்போர்ட் ஹர். ஏன்னா அவ ஒரு பொம்பளை பிள்ளை. ஒரு பொண்ணுக்கு நான் என்னைக்குமே சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அண்ட் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், சிங்கிள் மதரை மிஸ்யூஸ் பண்ற ஆம்பளைங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஜாய் மாதிரி இன்னும் எத்தனையோ சிங்கிள் மதர் எந்திரிச்சு நிக்கணும். வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. நீங்க ஒண்ணு செகண்ட் ஆப்ஷன் கிடையாது, புரியுதா? நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போற டிஷ்யூ கிடையாது. ஜாய் மாதிரியே நில்லுங்க. எனக்கு தெரியும் எத்தனை சிங்கிள் மதர் இதை ஃபேஸ் பண்றாங்க. எனக்கு தெரியும். வர்றது அழகா யூஸ் பண்ணிட்டு வெளியில யாருக்கும் சொன்னாலும் எதுவும் நடக்காது, இவளை தான் பிளேம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நல்லா உலகம் ஃபுல்லா அது நடந்துட்டு இருக்கு. சிங்கிள் மதருக்கு விடாதீங்க, புரியுதா? உங்களை நீங்க செகண்ட் ஆப்ஷனா நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க உங்களோட வேல்யூ தெரியாம ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களை இப்படிதான் பண்ணுவாங்க. இது ஜாய் வந்து கொடுத்த ஒரு நல்ல பாடம். ஐ லவ் ஹர் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஜாய்.